ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரில் கிரேவி பண்ண போகிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் காலிஃப்ளவரை ஸ்மால் ஸ்மால் பார்ட்டாக எடுத்திருக்கேன். எடுத்துக்கிட்டு அதை அப்படியே பாய்லிங் வாட்டரில் போட்டிருக்கேன். ஏன் பாய்லிங் வாட்டரில் போட்டிருக்கேன்னா, இந்த காலிஃப்ளவரில் க்ரீன் கலரில் நிறைய புழுக்கள்லாம் இருக்கும். அதை கில் ஆகிறதுக்காக நான் பாய்லிங் வாட்டரில் போட்டிருக்கேன். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இதை 5 மினிட்ஸ் அப்படியே பாய்லிங் வாட்டரில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம கிரேவி செய்ய யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சம் சால்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கடாயில் ஆயில் விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் இதில் ஆனியன் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் பிக் ஆனியன் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ஸ்மால் ஆனியன் இருந்தால் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி. நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். இது நல்லா ஆயிலில் நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் நல்லா ஓரளவுக்கு ப்ரௌனிஷாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டொமேட்டோ ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் டொமேட்டோவை ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் என்ன மாதிரி இதை பாருங்கள், நான் விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு கிரேவியாக தேவை. அதனால தான் நான் டொமேட்டோவை அரைச்சி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே போல் அரைச்சி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கிரேவி பதம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோவோட நல்ல பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். அது வரைக்கும் ஆயிலே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இதில் பாய்லிங் வாட்டரில் போட்ட காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ண போகிறேன். நான் ஏன் இவ்வளோ பெரிய சைஸாக போட்டிருக்கேன்னா, இது ஆயிலில் இருக்க உடஞ்சிரும், ஸ்மால் சைஸாக ஆகிடும். அதனால தான் நான் பிக் சைஸாக எடுத்திருக்கேன். பாருங்கள், நான் இந்த காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏற்கனவே பாய்லிங் வாட்டரில் போட்டதுனால ஏற்கனவே பாதி குக் ஆகிடுச்சு. இன்னும் லைட்டாக குக் ஆனால் போதும். இந்த ஆனியன் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் நான் கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக போடுங்க. நிறைய போட்டிங்கன்னா அதில் ஒரு கசப்பு தன்மை வந்துடும். அதனால் லைட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவு மிளகாய் தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக காரம் சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியாக இருந்தால் எல்லோரும் சாப்பிட்டுடுவாங்க. காரம் அதிகமாக இருந்தால் குழந்தைங்கள்லாம் சாப்பிட முடியாது. அதனால் நீங்கள் காரத்தை கொஞ்சம் லைட்டாகவே சேர்த்துக்குங்க. இதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு இதில் வாட்டர் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அப்படியே விட்டுடுங்க, ஆயிலே இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு ரெடி ஆனதும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான போது இதை நீங்கள் இறக்கிக்கலாம்.
உங்களுக்கு கிரேவி எந்த ஸ்டேஜில் வேணும், ரொம்ப முறுவலாக வேணும்னா ரொம்ப நேரம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் வாட்டரோடு வேணும், கிரேவி மாதிரி வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இறக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் நீங்களும் ரெடி பண்ணி சாப்பிடுங்க. இது ரசம் சாதம், சாம்பார் சாதம், இல்லை தனியாகவே நீங்கள் ரைஸு கூட சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் இதே போல் செஞ்சு சாப்பிடுங்க.